அன்புள்ளங்களே, ஆனந்தியின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் அர்ப்பணம் அறக்கட்டளை, அதாவது அர்ப்பணம் எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், இந்த ட்ரஸ்ட் மூலமாக நம்ம என்னெல்லாம் சர்வீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த ட்ரஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நிறைய குழந்தைங்கள நம்ம படிக்க வச்சுட்டு இருந்தோம். இப்போ புதுசாக இந்த பசியார சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரஸ்ட் மூலமாக நிறைய ஹோமுக்கு நல்ல சாப்பாடு திருப்தியாக நம்ம கொடுக்க முடியுது. அதுக்கு காரணம் நல்ல அன்புள்ளங்கள் தான். ஆமாங்க, நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அவங்க வீட்டில் பிறந்த நாள், இல்லைன்னா அவங்க அப்பா நினைவு நாள், இல்லைனா வெட்டிங் டே. ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல விசேஷங்களுக்கு எங்களுக்கு நல்ல ஹோமுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் பணம் பார்க்காம அவங்களே சொல்கிறாங்க, நல்ல குவாலிட்டியாக வேணும், நல்ல சாப்பாடாக கொடுங்க, நல்ல பிரமாதமாக இருக்கணும் சாப்பாடு. அவங்க சொல்லும் போதே இந்த வார்த்தை தான் சொல்கிறாங்க. அது கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஏதோ ஒரு சாப்பாடு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய எண்ணம் கிடையாது. அதனால அவங்களுக்கு புரோட்டீன், நல்ல விட்டமின்ஸ் இந்த மாதிரிலாம் சேரணும் அப்படின்றதுக்காக ஒரு சாப்பாடையும் நம்ம பார்த்து கஸ்டமைஸ் பண்ணி அவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்குறோம். அதாவது கொண்டக்கடலை அதிகமாக சேர்ப்போம். ஒரு லெமன் ரைஸ் அப்படி பண்ணோன்னா அதில் நிச்சயமாக கொண்டக்கடலை இருக்கும். அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேணும். ஸோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் அவங்க சாப்பிட்றாங்களா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி தான். ஒரு தடவை நாங்கள் என்ன பண்ணோன்னா முக்கனிகள் கொடுத்தோம். ஏன்னா இந்த டைம் பாருங்கள், பலாப்பழமும் கிடைக்கும், மாம்பழமும் கிடைக்கும். ஸோ வாழைப்பழம் ஆஸ் யூஷுவல் எப்போதும் கிடைக்கிறது தான். ஸோ அதனால் ஒரு தடவை முக்கனிகள் கொடுத்தோம். அதே மாதிரி அவங்க சாப்பிட்ற காய்கறிகள் நல்லா கூட்டு பண்ணும்போது ஒரு பாசிப்பருப்பு போட்டு ஒரு கூட்டு பண்ணுறது, ஒரு கீரை போட்டு கூட்டு பண்ணுறது. ஸோ மொச்சக்கொட்டை இருக்கு இல்லையா, மொச்சக்கொட்டையெல்லாம் போட்டு நல்லா வறுவல், அப்புறம் மீல் மேக்கர், அந்த மாதிரி அதிலெல்லாம் ப்ரோட்டீன் அவங்களுக்கு சேரும் இல்லையா. ஸோ இது மாதிரியான வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். பாயசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சேமியா பாயசம்ங்கிறது காமன். அது நம்ம ரொம்ப ரேராக தான் நம்ம கொடுக்கறது. அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம அந்த பாசிப்பருப்பில் பண்ணுற பாயசம் அதுதான் அதிகமாக நம்ம கொடுக்குறோம். ஒரு தடவை நம்ம இளநீர் பாயசம் கூட கொடுத்தோம். இளநீர் பாயசம் அவங்களாம் நிச்சயமாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க. டெஃபினட்டாக இளநீர் பாயசம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கு எத்தனை இளநீ வேணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். இருந்தாலும் அவங்களும் இந்த பாயசம்லாம் சாப்பிட்டு பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட பசியார சேனலுடைய ஆசை. ஸோ என்னெல்லாம் நம்ம சாப்பிட்றோமோ அந்த மாதிரியான சாப்பாடு அவங்க சாப்பிடணும் அப்படிங்கிறது என்னுடைய ரொம்ப அனால் ஆசை. ஸோ அந்த ஆசையை தான் இந்த பசியான சேனல் மூலமாக நம்ம நிறைவேற்றிட்டு வரோம். நம்ம அந்த ஹோமில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது அடுத்த வாட்டி என்ன ஃப்ரூட்ஸ் வேணும் அப்படின்னு கூட கேட்டுட்டு ஒரு தடவை ஆப்பிள் கேட்டிருந்தாங்க. ஸோ ஆப்பிள் கூட நம்ம கொடுத்தோம். அதே மாதிரி கொய்யாப்பழம் அதெல்லாம் கூட நம்ம கொடுத்தோம். அந்த மாதிரி என்ன கேட்குறாங்களோ அந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்குறோம். சில ஹோமில் எனக்கு மீன் குழம்பு வேணும், அடுத்த வாட்டி மீன் குழம்பு செஞ்சு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைவேறாத விஷயங்களை தான் அவங்க கேட்குறாங்க. ஸோ நம்ம மீன் குழம்பு செஞ்சு கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துருந்தோம். இன்னொரு ஹோமில் ஒரு நண்பர் சிங்கப்பூரில் இருக்கார். அவர் எனக்கு நீங்கள் சிக்கன் பிரியாணி கொடுங்க, அவங்க எல்லாமே பிரியாணி சாப்பிட்டோம், நம்ம பிரியாணி 65 அவங்களுக்கு வேண்டிய நல்ல ஸ்வீட்ஸு அது மாதிரிலாம் கொடுங்க. அது மாதிரி அவங்களே சொல்லிடுவாங்க, இதெல்லாம் நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை பற்றி ஒன்றும் இல்லை, ஒரு பட்ஜெட்லாம் ஒன்றும் கிடையாது, நல்ல நல்ல சாப்பாடாக அவங்களுக்கு வேண்டியதாக பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கூட ஒரு தடவை ஹோமுக்கு கொடுத்தோம். இது மாதிரி நிறைய செஞ்சிட்ருக்கோம். சிலது தான் நம்ம வீடியோவில் நம்ம காமிக்கிறோம். ஏன்னா அவ்வளவும் காமிக்கணும்னா முடியவே முடியாது. ஏன்னா அத்தனை சர்வீஸ் நம்ம பண்ணியிருக்கோம். எனக்கு என்ன சந்தோஷம்னா, இது மாதிரி நல்ல சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனலே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இதே மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க, நிறைய நல்லுள்ளங்கள் நினைக்கிறதுனால தான் இது மாதிரியான குவாலிட்டியான ஃபுட்டு நிறைய பேருக்கு நம்மளால கொடுக்க முடியுது. இந்த எல்லா சாப்பாடையும் நம்ம வீட்லேயே தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதில் வர ப்ராஃபிட்டை புவர் பேஷண்ட்ஸ்க்காக நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். என்னுடைய ஹஸ்பண்ட் டாக்டர் முரளி, அவங்க ஒரு கேஸ்ட்ரோஎன்டாலஜிஸ்ட், முரளி கேஸ்ட்ரோ கிளினிக்னு சொல்லி இருக்குது. ஸோ அங்கே நிறைய புவர் பேஷண்ட்ஸ் வராங்க. அவங்களுக்கு நிறைய பேர் ஒரு பேசிக்கான ஒரு டெஸ்ட்டு கூட பண்ணிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஏழ்மையான நிலைமையில் வந்துட்டுருக்காங்க. ஒரு சின்ன ஸ்கேன் கூட அவங்களால பண்ணிக்க முடியாது. ஸோ நம்மளுடைய எய்ம் என்னென்னா, நல்ல சாப்பாடும் நிறைய ஏழைங்களுக்கு போய் சேரணும், அதே நேரத்தில் நல்ல ட்ரீட்மெண்ட்டும் கிடைக்கணும், அதுவும் அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கணும். அதனால தான் இந்த ப்ராஃபிட்டை நாங்கள் அப்படியே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நார்மலாகவே எங்களுடைய கிளினிக்கில் கன்சல்டேஷன் ஃபீஸ் கிடையாது. அங்கே ஒரு சேரிட்டி பாக்ஸ் இருக்கும். அந்த சேரிட்டி பாக்ஸில் என்ன அவங்களுக்கு தோணுதோ அதை கொடுத்துட்டு போவாங்க. கடவுள் கூட சேர்ந்து இந்த பூமியில் நிறைய மனித கடவுள்கள் இருக்கீங்க.
நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி உதவி பண்ணுறதுனால தான் எங்களால் இவ்வளோ நல்ல விஷயங்கள் செய்ய முடியுது. ஸோ உங்கள் குடும்பம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். டெஃபினட்டாக சொல்கிறாங்க இல்லையா, நம்ம இந்த உலகத்துக்கு பிறந்ததே அறம் செய்யறதுக்கு தான். ஸோ அந்த அறம் உங்கள் மூலமாக எங்களால் நிறைய பேருக்கு செய்ய முடியுது. உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய கோடான கோடி நன்றிகள். இந்த சேவை உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனை ஒரு தட்டு தட்டிடுங்க. அடுத்த வீடியோவில் நல்ல ரெசிபியோட பார்க்கலாம். அது வரைக்கும் அன்பை பரிமாறிக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.